வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜென்தி ஸ்டே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப சீரியஸானது. இந்தியாவால ஒரு $5 trillion எக்கானமி ஆக முடியுமா? அது எஜுகேஷன்ல ரிஃபார்ம்ஸ் இல்லாம. இப்ப ஃபர்ஸ்ட் $5 trillion எக்கானமினா என்னன்னு பார்ப்போம். நம்மளோட கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட இயர்லி வேல்யூ $5 trillion இருக்கணும். அதோட மீனிங் தான் $5 trillion எக்கானமி. இப்ப இதுக்கு ஃபேக்டரிஸ் தேவை, கம்பெனிஸ் தேவை, மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவை. இப்போ இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எங்கேருந்து வராங்க? எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து தான். இப்போ இந்தியாவில் நம்மளோட கரண்ட் எஜுகேஷனோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்ஈவனா இருக்கு. ஒரு பக்கம் ஐஐடி ஐஐஎம்னு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை, டீச்சர்ஸ் ஷார்டேஜா இருக்கு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எக்ஸாம்ஸையும் மார்க்ஸையும் ரோட் லேர்னிங், அதாங்க மக்கப் பண்ணி படிக்கிறது, இதை தான் மெயினா ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. ஸ்கில் செட் ரொம்ப மிஸ் ஆகுது. அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல டயக்ராம் வரையலாம், அதுக்கு மார்க் குறைக்கிறாங்க. ஆனா ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவுடேட்டட் சிலபஸ். வேர்ல்டு ரொம்ப சீக்கிரமா மூவ் ஆகுது, ஏஐ ஆட்டோமேஷன் அப்படின்னு. இந்த மாதிரி சமயத்திலையும் சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்க தியரி வர்சஸ் ரியல் ஸ்கில் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. ரிஃபார்ம்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம எக்கானமி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இன்னும் நம்மளோட டீச்சிங் மெத்தட் ஓல்டாவே இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ திங்கிங் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங் மிஸ் ஆகும். இப்ப கொஸ்டினுக்கு வருவோம். ரிஃபார்ம்ஸ் இல்லாம இந்தியாவால க்ரோ ஆக முடியுமா? எஸ், ஷார்ட் டர்மா க்ரோத் பாசிபிள் தான். ஏன்னா இந்தியா கிட்ட பாப்புலேஷன் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இந்த க்ரோத் சஸ்டைனபிளா இருக்க முடியாது. நீங்க மற்ற கண்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெர்மனி, ஜப்பான், சைனா இவங்கெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரோத் மோர் சஸ்டைனபிள் அண்ட் மோர் ஸ்டேபிள். இப்ப ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் அதிகமாகும், டிகிரி இருக்கும் ஆனா ஜாப் இருக்காது, லோ இனோவேஷன், இன்இக்வாலிட்டி ஏற்கனவே இந்தியாவில் அதிகம், அது இன்னும் அதிகமாகும். ஸோ கன்க்ளூட் பண்ணோம்னா எஸ், இந்தியாவால ஒரு $5 trillion எக்கானமி ஆக முடியும் எஜுகேஷன்ல ரிஃபார்ம்ஸ் இல்லாம. பட் ஆனா இந்த க்ரோத் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் தான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்துச்சுன்னா நம்ம க்ரோத்தும் அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி லைக் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது அதை லாங் டேர்ம்ல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? நம்மளால ஒரு $5 trillion எக்கானமி ஆக முடியுமா எஜுகேஷன்ல ரிஃபார்ம்ஸ் இல்லாம? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.